வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் மொட்டைப்பட சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். எப்போதும் போல உங்கள் ஆதரவை வாரி கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எப்பவுமே போல் வழக்கமான ஒரு கேள்வி தான் கேட்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி பொது ஜனத்துலேருந்து ராமுன்ற ஒரு நபர் வந்து கேள்வி கேட்க போகிறார். கேளுங்க சார். கரெக்டாக சிஎஸ்கே தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வணக்கம் சடராமு. சிஎஸ்கே தோல்வின்றது வந்து அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். எப்படி உங்களுக்கு மட்டும் அது தெரியுது? எனக்கு மட்டும்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஜென்ரலான ஒரு என்ன சொல்லுவாங்க, அதுக்கு பேர் ஒரு அனலைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து ஒரு பலமான பேட்டிங் ஆர்டர் கொண்ட டீம். அது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 7-8 பேட்ஸ்மேன் ஆடுவாங்க, அதில் பேட்டிங் ஆடுவாங்க. அப்படின்னும்போது நீங்கள் ரீசெண்டாக இந்த ஐபிஎல்லில் இந்த சீசனில் 2024 நடந்த மேட்சஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னென்னா, மேலே இருக்க டீமெல்லாம் வின் பண்ணுவாங்க, கீழே இருக்க டீமுக்கெல்லாம் தோற்று போவாங்க. அதாவது இவங்க இருக்கிறது வந்து 4வது 5வது இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு மேலே டாப்பில் இருக்கக்கூடிய டீமெல்லாம் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. கீழே இருக்கக்கூடிய 10வது டீம் கிட்டலாம் அவங்களுக்கு தோப்பாங்க. அங்கே தான் வந்து இவங்களுடைய அந்த கேம்லிங் சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஏன்னா ஏற்கனவே 2 வருஷமோ 3 வருஷமோ தடைப்பட்டது தான் அந்த சிஎஸ்கே டீம். சூதாட்ட சர்ச்சையில் அது கன்ஃபார்மாக கோர்ட்டு தடை பண்ணது தான். அது கரெக்டுங்களா? கரெக்டாக ஸோ சொல்கிறீங்க. மழை வந்தது, எல்லாம் வந்தது. இல்லை மழை இல்லைங்க, நான் முடிச்சிடுறேன். மழையெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அது வந்தது வரட்டுங்க. அந்த 2 டீமும் நாங்கள் 3 ஓவர் மட்டும் தாங்க மழை வரல. 3 ஓவருக்கு அப்புறமா மழை வந்தது, சரிங்களா? ஸோ அந்த 3 ஓவருக்கான இம்பாக்ட் வந்து பெரிய சேஞ்சு கிடையாது. விஷயம் என்னென்னா, இவங்களோட இது எந்த இடத்துல இவங்க கேம்லிங் அப்படின்றது நம்ம வந்து ஈஸியாக அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மை 11 சர்க்கிள், இந்த 11 அந்த 11 ஊறப்பட்ட 11 சர்க்கிளுங்க வந்து கேம்லிங் போயிட்டுருக்கு. அதாவது நம்ம வந்து பெட் கட்டலாம் இந்த டீமில். ஆமாம், இந்த டீமில் வந்து நம்ம இவ்வளோ பேருக்கு நம்ம பெட் கட்டுறோம், இவங்களால வந்து டீம் வின் பண்ணணும், இவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் எடுத்துங்களேன், 10வது இருக்க பஞ்சாப்பும் 4வது இருக்கக்கூடிய சிஎஸ்கே வின் பண்ணணும். இது மேட்ச் ஆடும்போது நீங்கள் யார் மேலே பெட் அதிகமாக கட்டுவீங்க? 4வது மேட்ச் அவங்க தான் கட்டுவோம். அந்த டீம் தானே கட்டுவீங்க. ஏன்னா அது மட்டும் இல்லை, நல்ல தரமான பேட்டிங் ஆர்டர் இருக்க டீமு. ஒரு தோனி மாதிரி சீனியர் பிளேயர் இருக்கார், அவர் கைட் பண்ணுவார். ஸோ அதனால் எல்லாருமே வந்து அதை தான் அதிகமாக கட்டுவாங்க, பெட்டிங் கட்டுவாங்க. ஒரு மேட்ச்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் கோப்பை வின் பண்ணாலே 16 கோடி 20 கோடி தான் நினச்சி கேள்விப்படுறேன். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு ப்ரைஸு அதுதான். ஆனால் இந்த மாதிரியான அந்த சூதாட்ட கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி 100 கோடின்னு சொல்லிட்டு அதிகப்படியான பணம் வரும். அவள் பார்த்துங்க எங்கே வந்து கேமிங் நடக்குதுன்றது பாருங்கள். அதாவது நம்ம கண் கூட தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து ஈஸியாக வின் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற மேட்ச் வந்து தோப்பாங்க. டஃப்பாக இருக்கும்ன்ற மேட்ச் வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டு வருவாங்க. மங்காத்தா படம் மாதிரி. கண்டிப்பாக. ஸோ இது வந்து இது ஒரு அனலைஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆராய்ச்சியோ இல்லை வந்து யாரோ கொடுத்த எவிடன்ஸோ இல்லை யாரோ கொடுத்த எங்கேயோ இருக்க வீடியோ கவரேஜ் எல்லாம் கிடையாது. இது ஒரு அனலைஸ், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி கேம்லிங் நடக்குது. இது வந்து தெரியாத நிறைய கேம்லிங் நடக்குது. நம்ம நியூஸில் பார்க்குறோம். அங்கங்கே வந்து ஹோட்டலில் இவ்வளோ பேர் பிடிச்சவங்களோ பணம் பிடிச்சவங்களாம் சொல்கிறாங்க. அது என்ன கதை? அது வந்து பிசிசிஐக்கு வெளிச்சம், கவர்மெண்ட் வெளிச்சம். இப்போ கேள்வி. ஸோ இதுதான் வந்து கேம்லிங்க்கு அதிக சான்சஸ் இருக்கக்கூடிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், சில விக்கெட்லாம் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு சாதகமாக கொடுத்துருப்பாங்க, டீமுக்கு சாதகமாக. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆன் ஸ்பாட்லேயே சொல்லுவாங்க. அதே மாதிரி சில ஒய்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிவ்யூ இருக்கிறதால இப்போ வாங்குறாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த நம்ம பார்க்கும்போது அடாப்பாவில இது அநேகமாக இருக்குது அப்படின்னு. அதுதான் அங்கே தான் நடக்கிறது தான் கேம்லிங். அது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பெரிய சீரியஸே கிடையாது. இது வந்து என்னன்னா, இது நம்ம மக்கள் தான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். ஐயோ அப்படின்னு இது சும்மா ஒரு கிளப்பு கூடலாம் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு சூதாரமே சொல்லலாம். அவ்வளோதாங்க, ஒரு சாதாரண டோர்னமெண்ட்டுங்க இது. இதில் வந்து எப்படின்னா, இது வேர்ல்டு கப் கிடையாது, இன்டர்நேஷ்னல் மேட்ச் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த என்ன சொல்கிறது, 2 டீம் ஓனர்கள்லாம் பேசிட்டு நான் தோற்றுக்கிறேன், நீ வின் பண்ண கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேம் தான் இது. அதனால் வந்து இது ரொம்ப தீவிரமாக இதுக்கு நம்ம பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஒயிட் ஆகிறாங்க. கண்டிப்பாக அதான் உண்மை. சரிங்களா? அதுதான் என் கருத்து. அடுத்த வீடியோவோட மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.